ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன் மணி. நிறைய பேர் இந்த விபாசனா வீடியோ பார்த்துட்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கால் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு பதிலும் சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்கீழேயே நான் வந்து வெப்சைட் போட்டிருந்தேன். இருந்தாலுமே நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊருக்கிட்ட ஒரு விபாசனா சென்டர் இருக்குதா, எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேப் போய்க்கோங்க. மேப்பில் போயிட்டு விபாசனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேங்க. தம்மான்னு போடலாம். விபாசனா மெடிடேஷன் போட்டிங்கன்னா dhamma.orgன்னு வரும். தம்மா DHAMMA தம்மா விபாசனா அப்படி சொல்லிட்டு வருது. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா விபாசனா மெடிடேஷன் சென்டர் எங்கே பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர் காமிக்குதா, குரோம்பேட் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். என் வீட்டுக்கிட்ட, அதாவது ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். செக் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக இது வழியாகவும் நம்ம விபாசனா மெடிடேஷனுக்கு புக் பண்ண முடியும். இருங்களேன் ஒரு நிமிஷம். இது வழியாகவும் நம்ம போய் விபாசனா புக் பண்ண முடியும். இது வரலை அப்படிங்கிறத தாண்டி இதில் நான் நிறைய சுற்றி வளைச்சி போகிற மாதிரி இருக்கும். அதனால் இருங்க, இப்படி எடுத்து போட்டு விபாசனா, இப்போ நான் சென்னைன்றதால சென்னை ஷெட்யூல் ஓகேவா. நீங்கள் விபாசனா எந்த ஊரோ, அதாவது அது எந்த ஊருக்கிட்ட இருக்குதோ அதோட ஷெட்யூல் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஆக்சுவலாக இப்போ நான் ஃபோனில் தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதாலையும் இப்போது விபாசனான்னு வந்துருக்கு இல்லையா, விபாசனா மெடிடேஷன் பாருங்கள். இங்கே ஒரு அரச மரத்தோட இலை தான் லோகோ. அதை எடுங்க. www.dhamma dhamma.org அப்படிங்கிறது தான் அதோடய வெப்சைட்டு. காசு எதுவுமே கேட்க மாட்டாங்க. யாராச்சும் காசு கேட்டாங்க அப்படின்னா பட்டுன்னு வெளியே வருதுங்க, அது வேறு வெப்சைட்டு. ஸோ இதுதான் கோர்ஸ். இதோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே இங்கே சொல்லப்பட்டிருக்கும். லொக்கேஷன் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேட்டு, எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும். யார் யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். பார்த்திங்கன்னா டீனேஜர்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு போன வருடம் 2023. அண்டு சில கோர்ஸ்லாம் வந்து 2 நாள் 3 நாள்லாம் இருக்கும். வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா உங்களால் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 10 நாள் விபாசனா முடித்தவங்க அதனால தான் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து முடிக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 நாள் தான் முடிக்கணும். நம்ம ஒரு பிகினர். இப்போ ஃபஸ்ட்டு 10 நாள் முடித்தாகணும். அந்த பேசிக் கோர்ஸ் இது. ஸோ 10 நாளில் நம்ம முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் 3லேருந்து 14 இன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது சென்னையில். அதை வந்து நம்மளால் புக் பண்ணவே முடியாது. இதில் பார்த்திங்கன்னா ஓல்டு விமென் இதெல்லாம் இருக்குது. ஆனால் மென்னுக்கு மட்டும் கிடையாது. பசங்க பார்த்திங்களா, பசங்க எவ்வளோ ஸ்பீடாக இது பண்ணிடுவாங்க, புக் ஆகிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த விபாசனாக்கெலாம் யார்ப்பா போவா அப்படின்ற மாதிரி. இத்தனை பேர் போகிறாங்க பாருங்கள். எப்படி புக் பண்ணுறது அண்ட் ஓப்பன் பார்த்திங்கன்னா 27 மார்ச் 7 ஏப்ரல். ஆக்சுவலாக நான் போகிறது கிடையாது, சும்மா உங்களுக்காக தான் புக் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னு கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு மேல் ஃபீமேல் அண்ட் ஆல்ரெடி போயிருக்கீங்களா இல்லையா, நோ. அதுக்கப்புறம் ரீஜியன் நான் சும்மா போடுறேன். எல்லாத்தோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட இன்ட்ரடக்ஷன். நம்ம விபாசனாவுக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல எந்த ஒரு பிலீஃபையும் விபாசனா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லித்தரது போகிறது கிடையாது. ஏதோ ஒரு இந்த மதத்தை சார்ந்து இதில் இந்த மதத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் புத்தரே கடவுள் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு.
கடவுள் இல்லை, உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார், அவரை எழுப்புங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். எந்த ஒரு இதுக்கு மாறுங்க அதுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் சொல்லித்தர மாட்டாங்க. உங்களோட சஃபரிங்ஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது, அதுதான் பேசிக் கான்செப்ட். மெடிடேஷன் அண்டு செல்ஃப் டிசிப்ளின் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பேசிக்கான ஒரு அது இதுபடியே இருக்கணுமா அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். அண்ட் இதில் பயங்கர சைலன்ஸை மெயின்டைன் பண்ணோம். யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கூடாது, தொடக்கூடாது. யோகா மெடிடேஷன்லாம் எனக்கு ஆல்ரெடியே தெரியும், நான் அந்த ப்ராக்டிஸை போய் அங்கே பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. மென் உமென் 2 பேரும் செப்பரேட் ஆகி தான் இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு மன சஞ்சலமும் கூட கிடையாது. அண்ட் ரிலீஜியஸாக எதாக இருந்தால் அது கழட்டி வச்சுருங்க, இல்லை வச்சுருங்க, அது பெஸ்ட்டு. ட்ரக்ஸு, சிகரெட் பிடிப்பேன் ப்ரோ, தம் அடிப்பேன் ப்ரோ அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது உள்ள. இன்ஃபேக்ட்டு உங்களோட ஃபுட்டு, எனக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, எனக்கு சிப்ஸு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, இதை நான் மாதத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன் ப்ரோ, எதுவுமே சாப்பிட முடியாது. நீங்கள் துணி எடுத்துகிட்டு வந்துடலாம், ஷார்ட்டான துணி, மற்றவங்கள உறுத்துற மாதிரியான துணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைட்டான துணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அணியக்கூடாது. அப்படின்னா ட்ராக்ஸ்லாம் போடக்கூடாதா? லெக்கின்ஸ்லாம் போடக்கூடாது, ட்ராக்ஸ்லாம் கண்டிப்பாக போடலாம். நானே இன்ஃபேக்ட் வேஷ்டியில் தான் போயிருந்தேன், அது பெரிய பிரச்சனைகள் கிடையாது. இன்ஃபேக்ட் அப்புறம் நான் இதெல்லாம் வந்து அப்போ லாண்ட்ரிலாம் கிடையாது, நானே தான் துவச்சிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ரெடியாக போங்க, ஏதாவது சோப், துணி சோப் மாதிரி எதாவது எடுத்துக்கிட்டு போங்க, பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற கான்டாக்ட்டு சுத்தமாக இருக்காது. மியூசிக்காக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், எதுவுமே பண்ணக்கூடாது. ப்ரோ மியூசிக் தானே ப்ரோ, மியூசிக்னால் என் உயிர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணக்கூடாது. வீடியோஸ், கேமரா வீடியோஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது, மற்றவங்க கண்ணை பார்க்கக்கூடாது, மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். உலகத்துக்கு நான் வந்ததே உலகத்திலே நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பண்ணணும். ஸோ அது கோர்ஸ் டைம் டேபிள் 4 மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க, டிங் டாங் அப்படி சொல்லிட்டு, பெரிய மணியாக தான் இருக்கும், சவுண்டு பயங்கரமாக இருக்கும். அந்த சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு எந்த தோன்றும். அந்த சவுண்டு 4 மணிக்கு அடிப்பாங்க. அதை தாண்டியும் நீங்கள் ஏஞ்சிக்கலாம் அப்படின்னா வீட்டுக்கு அதாவது ரூம் வாசலில் மணி அடிப்பாங்க, கண்டிப்பாக ஏந்துக்கணும். அண்ட் ஒரு ரூம் கொடுப்பாங்க, ஒரு ரூமில் 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் போகும்போது ஒருத்தர் தான் இருக்கிற மாதிரி இருந்தது, ஏன்னா கொரோனா டைம் அப்படிங்கிறதால, கொரோனாவை அடுத்து நான் போனது. அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, 2 பெட்ஷீட் கூட எடுத்துகிட்டு போங்க. அண்டு தலைவாணி இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா அங்கே இருக்கும், ஆனால் எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 6:30 to 8, அதுக்கப்புறம் அதான் 8னா அதுக்குள்ளே முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் 8 to 9 வந்து மெடிடேஷன் பண்ணணும். இது எல்லாமே மெடிடேஷன் தான் வைங்களேன். மெடிடேஷன் 9 to 11 வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, எப்படி இதுதான் இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் மட்டும் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அண்டு லன்ச் 11 to 12. அதுக்கப்புறம் நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட பேசலாம், டீச்சர்ஸ்கிட்ட பேசி டவுட் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் மெடிடேஷன், மறுபடியும் மெடிடேஷன், குரூப் மெடிடேஷன், அப்புறம் டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் 5 to 6 டீ பிரேக். ஆக்சுவலாக இங்கே என்னன்னா 2 வேளை தான் சோறு போடுவாங்க, 2 வேளை தான் நம்மளால் சாப்பிட முடியும். இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது 10 டே கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே வேளை தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான், 2 வேளை தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துகிட்டு போங்க, பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் டைம், லாஸ்ட் கொஸ்டின் கேட்டுக்கலாம். 9 to 9:30 கேட்டுட்டு போய் படுத்து உறங்க வேண்டியதான், லைட்லாம் ஆஃப் பண்ணிடணும். இதுதான் வந்து ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் அப்போ அங்கேயுமே எழுதி ஒட்டியிருப்பாங்க, பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம், கொஞ்சம் டைம் போகுது அப்படின்ற மாதிரி.
நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு அண்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்கா, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இதில் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் அது சார்ந்து எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். அட்ரஸ்ஸு எல்லாமே. ப்ரைமரி லாங்குவேஜ் ஆக்சுவலாக இதில் ப்ரைமரி லாங்குவேஜ் தமிழ் கொடுங்க. தமிழாக இருந்தீங்கன்னா எதில் டீச் பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து இதில் இங்கிலீஷ் கொடுத்துறாதீங்க. மீன்ஸ் கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது, நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். எல்லா ஃபோன் நம்பரும் கொடுங்க. அண்ட் உங்களோட ஃபோட்டோ ரெஃபர் பண்ணுவாங்க ரெண்டுத்தையும். எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், எமர்ஜென்சி அவங்க நேமு, உங்களுக்கு யார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுங்க. இது போகாதுல்ல. அண்ட் இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, நானும் இது ஆக போகிறது கிடையாது இல்லையா. இதுக்கப்புறம் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. என்ன மாதிரினா, உங்களுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கா, நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்களா, நீங்கள் குடிப்பீங்களா, சிகரெட் பிடிப்பீங்களா, ட்ரக் யூஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஆமாம், நான் எப்போயாச்சும் ஒரு தடவை சிகரெட் பிடிப்பேன் அப்படின்னு ஆமாம் எஸ்ன்னு கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகிங்க. ஏன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. திடீர்னு நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேட்குற மாதிரி பிரச்சனைகள் வரும்னு நினைப்பாங்க. ப்ரோ என்ன ப்ரோ நான் பிரச்சனை கொடுப்பேனா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி நினைப்பாங்க. அது அவங்களோட நார்மல் மைண்ட் செட் தானே. அதுக்கப்புறம் டிப்ரெஷனாக, ஆமாம் எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னு கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியான கேர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் ஆகிரும். அப்போது உங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க. அப்போது இதெல்லாம் இதுக்கு அடுத்து கேட்க போகிற கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதில் கொடுங்க. பாசிட்டிவான பதில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெயில் வரும். இது முடிஞ்சக்கப்புறம் ஒரு மெயில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. சில பேருக்கு வராமையும் போகுது. அண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரும் கண்டிப்பாக. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெடிடேஷன் அந்த டேட்டுக்கு புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுப்பாங்க. இல்லை அவங்க கால் பண்ணல அப்படின்னா நீங்களே கால் பண்ணி கேளுங்க, நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், இப்படி நான் செலக்ட் ஆகிருக்கேன்னா நான் வரலாமா அப்படின்ற மாதிரி கேளுங்க. அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் அதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்களும் சொல்லுவாங்க. நம்மளே சொல்லிட்டோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்டு, தலைகாணி இவ்வளோ தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க. உள்ளே லாக்கரும் இருக்குது, ப்ரெஷியஸான இதுவெல்லாம் லாக்கர் இருக்குது. அண்டு ஒரு ரூமுக்கு அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் 4 மணினா 4 மணிக்கு மணி அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே முடிஞ்சால் எழுந்திரிச்சிக்கோங்க. எழுந்திரிக்கலாம். அது ஒரு நார்மலான விஷயந்தான். யோசிச்சு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அங்கே எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 2 நாள் தான் சாப்பாடா, 2 வேளை தான் சாப்பாடா அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி அவ்வளோ வேலையோ இல்லை அவ்வளோ யோசனைகளோ நம்ம மூளைக்குள்ளே போகாது. ஸோ சாப்பாடுமே கம்மியாக தான் தேவைப்படும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, 3 நாளில் 2 நாளில் ஜம்ப் பண்ணி ஓடிடலாம் அப்படிங்கிற மைண்ட் தாட் வரும். எதையாச்சும் சொல்லி எஸ் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் போய் சொல்லி ஏமாற்றி வெளியே போகிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே வந்தது நம்மளோட லைஃப்பை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. முடிஞ்ச வரைக்கும் 10 நாள் இருந்துட்டு உங்களோட லைஃப்பை மாற்றிக்கிட்டு போங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை மீட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் கீழே சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் மெடிடேஷன் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, மீன்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டீங்க, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறதையும் கீழே அப்படியே சொல்லுங்கள். கண்டிப்பாக போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிடம் தொடங்கும். நன்றி.